காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்குது, எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. So happy to be here at the Velvan stores and buy these sarees. Velvan stores, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அவனுக்கு லூஸுங்க, நான் ஏதோ 2வது மீடியாவில் சொல்கிறேன் நினைக்கிறேன். அவன் லூஸ், அவனுக்கு மீசா வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. ஓகேவா, பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பேசலாம். ஓகேவா, தளபதியை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? தளபதியை ஃபஸ்ட்டு நேரில் பார்த்துருக்காரா? பார்க்காத அந்த மாதிரி லூஸு முட்டாளுக்கெல்லாம் நம்ம அவனை பற்றி பேசி அவனை வந்து பெரிய ஆளாக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வேறு கொஸ்டின் கேளுங்க. கொடுக்க மாட்டார், அதை தான் பண்ண முடியும். என்ன சொல்கிறீங்க? இப்போ பெட்டியாக எங்கே நம்ம பணம் வாங்குகிறோமோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து விசுவாசியாக இருக்க முடியும். நாங்களாம் பணம் வாங்கிட்டு வந்திருக்கோம். எனக்கு கை குழந்தை இருக்குது, இவங்களுக்கு கை குழந்தை இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு நேர்மை, உண்மை, ஒழுக்கம் அப்படின்னு ஒரு பாதையில் வந்து நம்ம வரோம். அந்தமாரி பாதையில் வந்தவனாக இருந்தால் அவன் வந்து இதுக்காக குரல் கொடுத்துருப்பான். அன்றைக்கி தளபதி வந்து கரூர் விஷயம் வந்து யாரோ மூஞ்சி முகர தெரியாதவங்களாம் வந்து பேசுகிறாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி விஷயம் நேற்று தான் நடந்தது, முந்தானேற்று தான் நடந்தது. இதை பற்றி யாரும் பேசவே இல்லை. ஏன்னா தெரியுது, மக்களுக்கே தெரியுது இது வந்து ஒரு கேமு, இவங்க ப்ளே பண்ணுறாங்க, இதுக்கு தான் நீதி கிடைக்கும், இது நீதி கிடைக்காது அப்படின்னு தெரியுது. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக 2026 வந்து எல்லோரும் பதில் சொல்லுவாங்க. எப்போவுமே டிவிக்கு மட்டும்தான். முதல்ல அவர் காசு வாங்கிட்டு பேசுகிறத நிறுத்த சொல்லுங்கள். அவர் பேசுகிறது பச்சையாக வந்து காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாருன்றது எல்லாருக்கும் மக்களுக்கே தெரியுது, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? தளபதி விஜய்க்கு எதிராக வந்து பேசுகிறது நக்கீரன் கோபால்னா அவனா கொலகாரனை கைது பண்ணுங்கன்னாரு, அதெல்லாம் தெரியும். ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தளபதியை பற்றி பேசினா தான் இன்றைக்கி ரீச் ஆகணுன்னு நல்லா ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களே இன்றைக்கி அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. நக்கீரன் கோபாலும் அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. வந்து அவர் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருன்னு அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே தெரியும். அதாவது அவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எது நடந்தாலும் அகேன்ஸ்டாக நடந்தாலும் அவர் பேச மாட்டார். அதுவே அவருக்கு அகேன்ஸ்டாக எதிர்கட்சி பக்கம் எதனா நடந்ததுன்னா அதை பற்றி பேசுவார். அதனால் அவர் பேசுறதுலாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கூட. எங்கள் கட்சியை வந்து யார் வந்து பேசினாலும் அவங்க விளம்பரத்துக்காக தான் பேசுகிறாங்க. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லை, அதுக்கு சரியான பதிலடி அண்ணன் ஆதவர்ஜன் அதை கொடுத்துருக்காரு. அவருடைய பேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டம் மீசை வச்சவங்க ஏதோ அடிப்பதனை வெளில வர என்ன பண்ணுறான்னு தெளிவாக சொன்னார். அவர் அதை பார்த்தாருன்னா அவர் யாரை சொன்னார்னு கரெக்டாக புரியும். அதையும் தான் சொன்னார். முடிஞ்சால் என் தலைவனை தொட்டு பாருன்னாரு, முடிஞ்சால் அவர் வீட்டு வாசலில் வந்து நின்று பாருன்னாரு. அதெல்லாம் முடியாது. தளபதிக்காக உயிரை கொடுக்குற தொண்டர் நாங்கள் இருக்கிறோம். எங்களை மீறிலாம் எங்கள் அண்ணன்லாம் தொட்டுலாம் பார்க்கவும் முடியாது, அதை பற்றி நினைக்கவும் முடியாது. எங்களுக்கு அதுதான் சொல்கிறேன்னே, தளபதிக்கு அகேன்ஸ்டாக பேச சொன்னால் அவர் மட்டும் கிடையாது. அவர் தளபதி யாரெல்லாம் நம்பி இருந்தாரோ சத்யராஜ் முதல் கொண்டு தளபதிக்கோசம் பேசினா உடனே வராங்க. அதுவே ஒரு தமிழ்நாட்டு அரசியலுக்கு தமிழக அரசு ஆட்சி நடக்கும்போது நடக்கிற கொடுமைக்கு எதனா நடந்ததுன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுலேருந்தே தெரியலையா உங்களுக்கு? எல்லோரும் வன்மத்தை வச்சுக்கின்னு தளபதிக்கு எதிர்க்காக பேசுகிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆளுங்கட்சி ஆதரவாக பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. கான்ஃபிடண்ட்டாக இருங்க, 100% நாங்கள் தான் வெற்றி போடுவோம். நீங்கள் எந்த ஒரு இதுவும் நல்லா கரெக்டாக வந்து தளபதி எங்களை பூஸ்ட் பண்ண ஏற்றிருக்காரு. 2 கட்சிக்கு அவர் அன்னிலேருந்து இன்றைக்கி சொல்கிறது ஒன்று தான். 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. இன்னொன்று சொல்லிடுறேன், பணக்கார அரசியலை அவங்க காட்டிட்டாங்க, அதிகார அரசியலை அவங்க காட்டிட்டாங்க. அரசியல்னால் என்னன்னு 2026 எங்கள் தளபதி எங்கள் அண்ணன் விஜய் என்னை காட்டுவார். இந்த தமிழக மக்களும் நல்லா புரியும். நன்றி. எப்படி பார்க்குறீங்கன்னா அந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் டிவிக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது மக்களுக்கே தெரியுங்க, இது ஒரு கூட்டு சதி. சரிங்களா? இது யார் பண்ணது என்னதுன்னு மக்களுக்கே தெரியும். இப்போது உச்சநீதிமன்றத்தில் வேறு சிபிஐ என்கொயரி போட்டுருக்குறாங்க. சரிங்களா? ஒன்றா வெளியில் வரும். மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கோபால் சொல்கிறாரு, ஒரு கொலையாளிகளை கைது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த எழுச்சி உரை எப்படி நான் பார்க்குறேன்? விஜய் வரவே மாட்டார், ஓடி ஒளிஞ்சிட்டாரு, இனி எல்லாம் டிவிக்கவே இருக்காதுன்னு இருந்தாங்க. அதாவது அங்கே நிர்வாகிகளுக்கு இது ஒரு புது உத்வேகம். புரியுதுங்களா? எந்த தலைவராக இருந்தாலும் வந்து ஓய்ந்து போய் இருப்பாங்க அப்படின்னு வந்து இவங்க கணக்கிடுறாங்க ஆளுங்கட்சி. அதெல்லாம் தப்பு. புரியுதுங்களா? ஒரு தலைவர் வந்து எப்படி எங்களுக்கு வந்து உத்வேகம் கொடுக்குறாரோ அதை பொறுத்து தான் நாங்கள் வேலை செய்வோம். ஓகேவா? ரைட்டா? கம்ப்ளீட் ஸ்வீப்புங்க. தமிழக வெற்றிகள் தான் ஜெயிக்கும். இது மக்கள் சக்தி. புரியுதுங்களா? காசு கொடுத்து வர கூட்டம்லாம் கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்களா 5 மாவட்டத்தில் எப்படி வந்தாங்கன்னு? நீங்களே பார்த்தீங்களா? 5 மாவட்டத்தில் பிரச்சனை நடந்ததா? 6வது மாவட்டத்தில் மட்டும் ஏன் அந்த பிரச்சனை நடக்குது? ஸோ இது உங்களுக்கே தெரியும், அது ஒரு அரசியல் சரி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? வேறு கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எங்கள் தலைவர் வழிகாட்டுதலின்படி கண்டிப்பாக ஜெயிப்போம் நாங்கள். நன்றி.
மக்கள்கிட்ட எப்படி ஒரு பதிலடியாக இருக்காங்க? இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த சேனலை பார்த்துட்ருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா ஒரு முற்றுப்புள்ளி வச்ச ஒரு களமாக எல்லாருமே பார்வையில் இருந்தாலும் கூட இன்றைய தினம் நடைபெற்றக்கூடிய இந்த சிறப்பு பொதுக்குழுவிற்கு அதற்கான பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த வேலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் ஒரு கேட்டுக்க விரும்புகிறோம். திட்டத்தட்ட திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, திராவிடம் பேசுகிறீங்க. இப்போ திராவிட மாடல் ஆட்சினா என்ன, திராவிடம்னா என்னன்றதை எங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா திராவிட மாடலும் திராவிடமும் என்னன்றது இந்த மக்களுக்கு தெரியணும். நீங்கள் விலையில்லா கட்டணமில்லா பேருந்து, பெண்களுக்கான 1000 ரூபா ஊக்கத்தொகை, மாணவிகளுக்கான ஊக்கத்தொகை மற்றும் கட்டணமில்லாத எண்ணற்ற விஷயங்கள் நீங்கள் முன்னெடுத்து பல திட்டங்களை செயல்படுத்தினாலும் கூட ஏன் இன்னும் இந்த மதுபான கடைகளுடைய எண்ணிக்கையை நீங்கள் குறைக்க முற்படலை? குறிப்பாக வரி ஏய்ப்புன்ற வரியை உயர்த்தி தான் நீங்கள் மற்ற எல்லா விஷயங்களையுமே பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆனாலும் கூட திராவிடம் அப்படின்றது சமநிலையும் சமத்துவமும் சமூக நிலை மேம்பாடையும் அடையக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம திராவிடத்தை பார்க்குறோம். அப்படின்னும் போது அந்த திராவிடத்தில் சமூக நிலை மேம்பாடு என்பது அடைஞ்சிருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் இந்த 4 ஆண்டு காலம், குறிப்பாக நேற்று கோவையில் 2 நாட்கள் முன்பு நடைபெற்ற அந்த பாலியல் வன்கொடுமைக்கு முன்பாக எத்தனையோ பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துகிட்ருக்குது. குறிப்பாக இந்த 4 ஆண்டு காலம் பெண்களுக்கான வன்கொடுமைகள் மிக மிக அதீதமாக தான் பெருகி இருக்குது. மற்றும் சட்டம் ஒழுங்கு என்பது போதிய அளவு பாதுகாப்பாக இல்லை. அதுக்கு உதாரணம் நம்ம தமிழக வெற்றி கழகம் நடத்திய அந்த கரூர் சம்பவமே அதுக்கு எடுத்துக்காட்டு சாட்சியாக பார்க்குறோம். குறிப்பாக ஒரு மென்ஷன் பண்ணுறோம் என்ன அப்படின்னா, நீங்கள் 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் 10,000 பேர் அப்படின்றது குறிப்பிட்டது கட்சிக்காரங்களை தான். ஆனால் நாங்கள் பொதுமக்கள் அவர்களாகவே கூடுறாங்க அப்படின்னா அந்த பொதுமக்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்றது அதற்கு முன்பு நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் கலந்துக்கிட்டாங்க எத்தனை பேர் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு மக்கள் அதீத அளவு கூடக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் பொழுது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் அவர்கள் போதிய பாதுகாப்பையும் போதிய இடவசதியும் ஏற்படுத்தி தந்திருக்கணும். ஆனால் அந்த இடத்துல அங்கே பண்ணலை. குறிப்பாக குறிப்பிடுறோம், அவர் பைபாஸ் சாலையில் வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பைபாஸ் சாலையிலே கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகுது அவர் நாமக்கல்லேருந்து கரூர் வர்றதுக்கு. ஆனாலும் கூட அந்த பைபாஸ் அந்த மேம்பாலத்திற்கான சாலைக்கு கீழே வந்ததுக்கப்புறமா காவல்துறை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எங்கள் தலைவரனுடைய பிரச்சார வாகனத்தை அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு அங்கேருந்து வேகமாக அந்த வாகனத்தை குறிப்பிட்ட அந்த வேலாயுதபுரம் பகுதியில் அவங்க நிப்பாட்டி இந்த இடத்துல பேசுங்கன்னு சொல்லும் பொழுது திடீரென அங்கே லத்தி சார்ஜ் நடைபெறுகிறது. அப்போ இந்த லத்தி சார்ஜ் எப்படி நடைபெற்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். குறிப்பாக ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, இதோட தமிழக வெற்றி கழகம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறீங்க. தமிழக வெற்றி கழகம் முடியலை. தமிழக வெற்றி கழகம் மீண்டு வரும். அதுக்கு எடுத்துக்காட்டான சாட்சி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அத்தனை விஷயமே. நன்றி, வணக்கம்.